இல்லை, இந்த கைதெல்லாம் ஒரு நாடகம், நடிப்பு. இது ஒரு கண் துடைப்பே தவிர அனிதா ராதாகிருஷ்ணனை ஒரு 10 ஆண்டு காலம் சிறையில் அடைப்பதற்கான ஆதாரங்கள் ஊழல், லஞ்சம், லாவண்யம், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை கமிஷன் கொடுத்து வாங்கி கொண்டு வந்தது, இப்படி பல புகார். இந்த அவதூறு வழக்கு என்பது அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த நாளே வெளியில் வந்துட்டார். இல்லை, இந்த கைதை தாவேக்க அஞ்சு நடுங்கி பயந்து தான் கைது பண்ணுது. நீதிமன்ற பிணை 3 நாளில் கிடைச்சது. 3 நாளில் கைது செய்வது ஒரு கைதா. ஏவா வேலு அவர் துறையில் குறைந்தது ஒரு 50,000 கோடிக்கு ஊழல் நடந்தது. ஒரு பால அட்டையால் கட்டப்பட்டு அழித்து கொண்டு போச்சு. 20 கோடி ரூபாய். அந்த வழக்கில் யார் பொறியாளர், யார் அதை பரிசோதனை செய்தார், இதெல்லாம் பார்த்தா அந்த பொறியாளருக்கு தூக்கே கிடைக்கும். மக்கள் வரி பணமா இல்லையா? 20 கோடி ரூபாய். 20 கோடி ரூபாய் கட்டி 3 மாதத்தில் ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அப்போ அதெல்லாம் வழக்கே போடலையா? அதுதானே வழக்கு. அதெல்லாம் கைது செய்யாமல் எனக்கு திட்டாரு, என்னை பேசிட்டாரு, என்ன தள்ளி உட்காரிச்சு, இதெல்லாமா ஒரு வழக்கா? யாரை ஏமாத்துறீங்க? தாவேக்கா ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கா. இது பழி வாங்குவதல்ல, கொலை குற்றத்தை கொலை வெறியா பண்ணுது. ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, பழின்னு சொல்றீங்க. பயந்து கிடக்குதுமா. திமுக அமைச்சர்களை பார்த்து தாவேக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு? பயந்து கிடக்கு. இருக்கிறதுலயே தண்டனையே கிடைக்காத கேஸ் தான் இவர்கள் போட்டிருக்கிற கேஸ் பூரா. அப்போ இவர்கள் ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா இந்த ஊழலை அவர்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. அதனால மக்களையும் ஏமாத்தணும், அவர்களையும் ஏமாத்தணும், இவர்களையும் ஏமாத்தணும். இதுதான் தாவேக்காவுடைய அரசியல் நிலைப்பாடு. தாவேக்கா ஆட்சியை தக்க வைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரிசைன் பண்ண வச்சு எப்படியாவது இடைத்தேர்தல் வந்தால் அதில் விசில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வேணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். திமுக என்ன நினைக்குது? எப்படியாவது தாவேக்காவினருக்கு ஒரு 35 கோடியோ 50 கோடியோ கொடுத்து ஒரு 10 பேரை கழட்டி விட்டு ஆட்சியை கவுத்தரணும் அவங்க நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே தமிழ்நாடு அரசியல் நடக்குது. 2 குதிரை பேரம் தான். இப்போ இந்த 180 கோடி கொடுத்து இதெல்லாம் ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 8 பேரை வேற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி எங்கேயும் போகல. அவர் தப்பி என்ன ஆஸ்திரேலியா போயிட்டாரா இல்லை அமெரிக்கா போயிட்டாரா? இங்கே தான் இருக்காரு. அவர் ஈஸியாக பிடிக்கலாம். ஆனால் தாவேக்கா ஏதோ இது முழுக்க முழுக்க நாடகம், பெரிய நாடகம். தாவேக்கா இவ்வளோ நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவசியம் மக்களை ஏமாற்ற வேண்டியிருக்கு. நாங்கள் ஊழல்வாதிகளை கைது செஞ்சிட்டோம், லஞ்சம் வாங்கியவர்களை கைது செஞ்சிட்டோம், மக்களை ஏமாற்றியவர்களை கைது செஞ்சிட்டோம், இவர்கள் இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது, தண்டனை கொடுத்துட்டோம். இப்படி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ அரசியல் வட்டாரமே ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்குன்னு பார்த்தோம்னா திமுகல இருந்து ஒரு நபரை கைது செஞ்சுருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை. எப்படி பார்க்குறீங்க? அதுவும் ஒரு சிஎம்ஐ அவங்க ஒருமையில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கைதெல்லாம் ஒரு நாடகம், நடிப்பு. இது ஒரு கண் துடைப்பே தவிர அனிதா ராதாகிருஷ்ணனை ஒரு 10 ஆண்டு காலம் சிறையில் அடைப்பதற்கான ஆதாரங்கள் ஊழல், லஞ்சம், லாவண்யம், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை கமிஷன் கொடுத்து வாங்கி கொண்டு வந்தது, இப்படி பல புகார் இருக்கு. இந்த அவதூறு வழக்கு என்பது அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த நாளே வெளியில் வந்துடுவார். இதுக்குமே மு.க. ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, கனிமொழி அவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு அரசியல்னா விமர்சனம் பண்றது எல்லாத்துலயுமே இருக்கதானே செய்யுது. இதுக்குன்னு போய் அரெஸ்ட் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை, இந்த கைதை தாவேக்கா அஞ்சு நடுங்கி பயந்து தான் கைது பண்ணுது. இது நீதிமன்ற பிணை 3 நாளில் கிடைச்சிடும். நீதிமன்ற பிணை 3 நாளில் கிடைச்சிடும். 3 நாளில் கைது செய்வது ஒரு கைதா? அவர் மீது இல்ல இப்ப கிடைக்கலங்கிறதுனால தானே இப்ப கைதே நடந்திருக்கு. என்ன கிடைக்கல? அவங்க மனுவை தள்ளுபடி பண்ணி தானே கைதே நடந்திருக்கு. இல்லம்மா, மனுவை தள்ளுபடி பண்றாங்க, மனுவை ஏத்துக்கிறாங்க, 2வது விஷயம். இந்த கைதே ஒரு நாடகம் தான்.
நீங்கள் அவர் மீது ஊழல் புகார் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் புகார் இருக்கு. அதில் கைது செய்யாமல் அவதூறு வழக்கு, இது முதலமைச்சரை பீடைன்னு சொல்லியிருக்காரு. யார் இவர்களுக்கு யார் ஓட்டு போட்டது, பீடையெல்லாம் வந்து உட்கார்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன தூக்கு தண்டனை கிடைச்சிருமா, இல்லாத வாழ்நாள் தண்டனை கிடைச்சிருமா, ஆயுள் தண்டனை கிடைக்குமா, என்ன கிடைக்கும்? இது வந்து ஒரு மான நஷ்ட வழக்கு போட வேண்டிய ஒரு வழக்கு. இதை கைது செய்வது அதிகாரம் இருக்கு என்ற காரணத்தினால அவரை கைது செய்கிறாங்க. கைது செய்ய வேண்டிய காரணம் 100 காரணம் இருக்கு. இதை வந்து இன்னொன்று ஒரு நோக்கமா பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே விஜய் அவர்கள் சொன்னாங்க இதுவரை தப்பு பண்ணவங்களையும் விட மாட்டோம், இப்போ இனிமே நாங்களும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பெரும்பாலும் எதிர்கட்சியை வந்து ரொம்ப ஜாடி தான் பேசியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ ஏவா வேலு அவர்கள் வீட்டில் வந்து சோதனை போனதும் சரி, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சோதனை பண்ணதும் சரி, இப்போ அந்த வகையில தான் இப்போ அனிதா அவர்களையுமே பேசிக்கிட்டு இருக்காங்களா, கைது செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்துல சில பேர் பேசுறாங்க. அதை எப்படி? இல்லை, சில பேர் மூளை மழுங்கி போனவர்கள் பேச்சு. ஏவா வேலு அவர் துறையில் குறைந்தது ஒரு 50,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. ஒரு பால அட்டையால் கட்டப்பட்டு அழித்து கொண்டு போச்சு 20 கோடி ரூபாய். அந்த வழக்கில் யார் பொறியாளர், யார் அதை பரிசோதனை செய்தார், இதெல்லாம் பார்த்தா அந்த பொறியாளருக்கு தூக்கே கிடைக்கும். மக்கள் வரி பணமா இல்லையா 20 கோடி ரூபாய்? 20 கோடி ரூபாய் கட்டி 3 மாதத்தில் ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அந்த பாலம் எப்படி கட்டப்பட்டிருக்கும்? அப்போ அதெல்லாம் வழக்கே போடலையே, அதுதானே வழக்கு. ஏவா வேலு ஆட்சி முடிகிற காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்களுக்கு 5 கோடி ரூபா கொடுத்துருக்காரு அரசு பணத்தை எடுத்து. அது எதுக்குன்னா நெடுஞ்சாலையில் பேட்ச் ஒர்க் ஒட்டு போடுவதற்கு. எவ்வளவு? 5 கோடி 350 பேருக்கு 1750 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அதற்கு உடந்தையா யார் இருந்திருக்கா? அந்த துறையினுடைய தலைமை பொறியாளர். அந்த தலைமை பொறியாளரை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யலையே. இப்போ சத்யபிரகாஷ் தான் தலைமை பொறியாளர். இந்த தலைமை பொறியாளரை கைது செய்தால அப்ரூவ் ஆயிடுவார். அத்தனை ஊழல் 50,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. 50,000 கோடி 5 வருஷத்தில். வருஷம் ஒரு 10,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. அதெல்லாம் கைது செய்யாமல் எனக்கு திட்டாரு, என்னை பேசிட்டாரு, என்ன தள்ளி உட்காரச்சு, இதெல்லாமா ஒரு வழக்கா? யாரை ஏமாத்துறீங்க மக்களை? தாவேகா வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கா. இது வந்து பழி வாங்குவதல்ல, கொலை குற்றத்தை கொலை வெறியா பண்ணுது. ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, பழின்னு சொல்றீங்க. பயந்து கிடக்குதுமா. திமுக அமைச்சர்களை பார்த்து தாவேகா என்ன பண்ணிட்டு இருக்கு? பயந்து கிடக்கு. இது இந்த நியூசன்ஸ் கேஸ் எல்லாம் போட்டது 75 கேஸ். இதெல்லாம் 50,000 கோடி ஊழல் பண்ணவனுக்கு என்ன கேஸ் போடுவீங்க? 75 கேஸா? இருக்கிறதுலையே தண்டனையே கிடைக்காத கேஸ் தான் இவர்கள் போட்டிருக்கிற கேஸ் பூரா. அப்போது இவர்கள் ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகா. இந்த ஊழலை அவர்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. அதனால மக்களையும் ஏமாற்றணும், அவர்களையும் ஏமாற்றணும், இவர்களையும் ஏமாற்றணும். இதுதான் தாவேகாவுடைய அரசியல் நிலைப்பாடு. இந்த வழக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. கைது கைது கைது. நீங்கள் காலையில் ஆர்ப்பாட்டத்துக்கு போவான், சாயங்காலம் விட்டுருவான். போலீஸ்கார கூட எங்கே அடைச்சி வைப்பான்? கல்யாண மண்டபத்தை அடைச்சி வச்சு ஆளுக்கு பிரியாணி பொருளை கொடுப்பான். என்ன தெரியுமா போஸ்ட் அடிச்சு விட்டுவான்? விடுதலை செய். எங்கே விடுதலை செய்யுது? கல்யாண மண்டபத்தில் பிரியாணி சாப்பிட்டு பிஸ்லரி வாட்டர் சாப்பிட்டு படுத்து கிடப்பான். 12 மணிக்கு பிடிப்பான், 4 மணிக்கு விட்டுருவான். இது பேர் கைதா? இதுக்கு பேர் விடுதலையா? அதே போல தான் இதெல்லாம். இது மக்கள் சொத்தை கொள்ளையடித்த அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே, ஏவா வேலு மேலே, செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கும் பாயலை. இது வழக்கல்ல, இதெல்லாம் கிழக்கு. வழக்குனா இவர்கள் செய்த ஊழல், லஞ்சம், லாவண்யத்தை உச்ச நீதிமன்றமே இவர்களுக்கு பிணை கொடுக்காது. சிறையிலேயே வாடணும். எத்தனை வருஷம்? ஒரு 5 வருடம். அதுதான் தண்டனை. சாதாரண நபரை அடைக்கக்கூடிய சிறையில் அடைப்பது தான் தண்டனை. மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பதுக்கு
இது இந்த இந்த திராவிட இயக்கம் அவர்களை ஏமாற்றுவார்கள், இவர்களை ஏமாற்றுவார்களே தவிர பழிவாங்குதல், சிறைக்கு போடுதல், தூக்கில தொங்க விடுதல், ரத்தம் வருகிறது, செத்து போயிட்டார் உள்ளே, இதெல்லாம் வழக்கே அல்ல. இதெல்லாம் வழக்கே அல்ல. இப்போ தாவேகா வந்து குதிரை பேரத்துல ஈடுபடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்ப பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, இது இந்த ஆட்சி வந்து இன்னும் 3 மாசமோ இல்ல 4 மாசமோ, அதுக்கு எப்ப நாங்க எலெக்ஷன் வந்தாலுமே அதை வந்து எதிர்நோக்கிறதுக்கு திமுக சார்பில் நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன கொஞ்ச நாள்லயே இப்போ இந்த பேரம் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காண்டி பைசாவை கொடுத்துட்டாங்க, 35 கோடியை கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு என்னன்னா 180 கோடி கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு திட்டம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது தாவேகா ஆட்சியை தக்க வைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரிசைன் பண்ண வச்சு எப்படியாவது இடைத்தேர்தல் வந்தால் அதில் விசில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வேணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். திமுக என்ன நினைக்குது, எப்படியாவது தாவேகாவினருக்கு ஒரு 35 கோடியோ 50 கோடியோ கொடுத்து ஒரு 10 பேரை கழட்டி விட்டு ஆட்சியை கவுத்துறன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே தமிழ்நாடு அரசியல் நடக்குது. 2 குதிரை பேரம் தான். ஒருவர் ஆட்சியை தக்க வைப்பதற்கு குதிரை பேரம், இன்னொருவர் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம். இப்போ 2மே குதிரை பேரம் தான் நடக்குது. இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் கோடிகளை பயன்படுத்துகிறார்கள். யார்? தாவேகா அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்துகிறாங்க. திமுக அடித்து வைத்த பல ஆயிரம் கோடி பணத்தை பயன்படுத்துகிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் திமுக மீது நடவடிக்கை எடுக்காமல், திமுகவை நீங்கள் ஒரு என்னைக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு விஜய் போனாரோ அன்னைக்கே இவர்கள் மீது உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. இவர்கள் எதுக்கு போகிறாங்க? நாங்கள் திருட போகிறோம், நாங்கள் மக்களுடைய காசை கொள்ளையடிக்க போகிறோம், ஆகையால் நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள், உங்களுடைய ஊழலை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். இதுதான் அன்னைக்கு போட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தாவேகா இப்பொழுது இயங்குகிறது. இந்த வழக்கெல்லாம் கடுமையே இல்லை. இந்த வழக்கெல்லாம் நீங்கள் அறப்போர் ஜெயராம அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை வேலுமணி மீது பல ஆயிரம் கோடி ஊழல், அந்த வழக்கு நிலுவையில் அப்படியே இருக்கு. திமுகவை அதிமுக வேலுமணி, தங்கமணி, வீரமணிகளை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ தாவேகா வந்த பிறகு திமுகவினர் மீது எந்த சும்மா ஒரு கைது, அவன் 3ஆம் நாள் வெளியே வந்துடுவான். நேராக போய் ஃபஸ்ட் கிளாஸில் படுத்துக்குவாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் படுத்துட்டு முட்டை பால் எல்லாம் சாப்பிட்டுட்டு 3ஆம் நாள் வெளியே வந்துடுவாங்க. அவ்வளோதான், கைது முடிஞ்சு. இதா கைது? மக்கள் சொத்து எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு காசு பறி போயிருக்கு, எல்லா அமைச்சர்களுடைய பினாமி பேரில் இருக்கு. இதை பறிமுதல் பண்ணணுமா இல்லையா? அதுதான் இப்பொழுது தேவை. அதை தாவேகா செய்யாது. இப்போ இந்த 180 கோடி கொடுத்து இதெல்லாம் ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 8 பேரை வேற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது இப்படி செந்தில் பாலாஜி எங்கேயும் போகல. அவர் தப்பி என்ன ஆஸ்திரேலியா போயிட்டாரா இல்லை அமெரிக்கா போயிட்டாரா? இங்கே தான் இருக்கார். அவர் ஈஸியாக பிடிக்கலாம். ஆனால் தாவேகா ஏதோ இது முழுக்க முழுக்க நாடகம். நாடகம், பெரிய நாடகம், சின்ன நாடகம் அல்ல. என்ன நாடகம்? பெரிய நாடகம். செந்தில் பாலாஜியை பிடிக்க முடியாம இந்த காவல்துறை இருக்கா சொல்லுங்க? செந்தில் பாலாஜி எங்க ஒளிஞ்சிருக்க போறாரு? கரூர்ல இருப்பார், இல்லை கோயம்புத்தூர் இருப்பார். காவல்துறைக்கு 1 மணி நேரம் போதும். செந்தில் பாலாஜியை தேடுகிறோம், இதெல்லாம் அரசியல் பரபரப்புக்கு, அரசியல் பரபரப்புக்கு தேடிக்கிட்டே இருக்கோம். இப்போ கைது பண்ண போகிறோம், இப்போ பண்ணிடுவோம், நாளைக்கு பண்ணிடுவோம். செந்தில் பாலாஜி அசோக் 2 பேரும் காவல்துறை நினைத்தால் 1 மணி நேரத்தில் பிடிக்க முடியும். எவ்வளோ நேரத்தில்? 1 மணி. இதை பிடிக்காமல் போக்கு காட்டி நடித்து கொண்டிருக்கிறார்கள், நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தாவேகா. தாவேகா வந்து இவ்வளோ நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவசியம் மக்களை ஏமாற்ற வேண்டியிருக்கு. நாங்கள் ஊழல்வாதிகளை கைது செஞ்சிட்டோம், லஞ்சம் வாங்கியவர்களை கைது செஞ்சிட்டோம், மக்களை ஏமாற்றியவர்களை கைது செஞ்சிட்டோம், இவர்கள் இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது, தண்டனை கொடுத்துட்டோம்,
இப்படி இதற்காக அவர்கள் இல்ல இவங்க இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து மக்கள் பணத்தை சுரண்டிட்டாங்க அப்படின்னா, இப்போ அனிதா அவங்களையுமே சொல்லலாம் டைரக்டா அந்த கேஸை போட்டு அவங்கள வந்து கைது செஞ்சிருக்கலாம். இவங்க வந்து சிஎம் வந்து ஒருமையில பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாதாரண ஒரு பேச்சா தான் போய்கிட்டு இருக்கு. அரசியல்னா எவ்வளவு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு கேஸா தான் அதை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா அந்த இதை போட்டு அரெஸ்ட் பண்ணிடலாமே நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழல்வாதிகளாக மாறிவிட்டார்கள். உதாரணத்துக்கு அரசு வழக்கறிஞர்கள், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதில் 30 லட்சம் ரூபா ஒரு அரசு வழக்கறிஞருக்கு நியமிப்பதற்கு 30 லட்சம் ரூபா ஊழல் நடந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு 60 மாவட்டம், 6 3 18 கோடி ரூபா 20 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு தாவேக்காவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு. எங்கே ஊழல் நடந்திருக்கு? தாவேக்கா அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதில் ஊழல்னு யார் வழக்கு போட்டிருக்கா? அவர்கள் வழக்கறிஞரை வழக்கு போட்டிருக்கா. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இந்த பணம் யாருக்கு போச்சு? யார் வாங்கினா? இப்படி ஒரு விசாரணை செஞ்சுருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யலை? அதாவது விசாரணை செய்ய வேண்டிய வழக்கறிஞர்களையே காவல்துறை விசாரிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. லஞ்சம் கொடுத்து அரசு வழக்கறிஞரை வந்தால் குற்றவாளி பூரா தப்பிச்சுக்கோனா இல்லையா? அப்போ இங்கே நீதியின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில் அந்த பதவி கிடைக்கல. எப்படி கிடைச்சிருக்கு? லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணி கரப்ஷன் கலெக்ஷன் பண்ணி. அப்போ எப்படி நீதி கிடைக்கும்? குற்றவாளி பூரா என்ன பண்ணுவான்? ஒரு காசை கொடுத்தா நம்ம தப்பிச்சுக்கலாம் என்ன அப்படி பண்ணுவானா இல்லையா? லஞ்சம் கொடுத்து நீங்க சொல்றீங்க. ஆனா சிஎம் அவர்கள் வந்து லஞ்சம் இல்லாத தமிழ்நாடை தான் உருவாக்கிட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, இது வழக்கு போட்டது தாவேக்கா வழக்கறிஞர் தானே. தாவேக்கா வழக்கறிஞரை தாவேக்கா ஊழல் இருக்குன்னு வழக்கு போட்டிருக்காரா? இது எப்படி போய் சொல்ல போறீங்க? அது ஏதோ கீழ்கோர்ட் வழக்கறிஞர் அல்ல, எங்க ஹைகோர்ட் வழக்கறிஞர். இது எப்படி சரி பண்ண போறீங்க? இப்போ மதுபான ஊழல் 800 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு அடுத்த பூதம் கிளம்பிருச்சு. 800 கோடி ரூபாய்க்கு மதுபான ஊழல் வந்திருக்குன்னு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இன்னும் 10 ரூபா பாலாஜி, 10 ரூபா பணம் பாலாஜி இல்லை. இது இப்போ யார் புது பாலாஜி? யாருக்கு போகுது 10 கோடி? மாதம் 300 கோடி யாருக்கு போகுது? 1 கோடி 2 கோடி எவ்வளோ கோடி? 300 கோடி. அப்போ இதுக்கெல்லாம் பதில் எங்கேருந்து சொல்ல போகிறீங்க? விஜய்கிட்டேருந்து பதிலே இல்லையே. மௌனசாமியாரா இருக்கார? ஊழல் நடக்கவே இல்லைன்னா ஸ்கிராப் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் ஆதவர்ஜனாவுடைய நிறுவனங்கள் தான் மேஜர் ஷேர் வச்சுருக்கான். அதனால் ஸ்கிராப்பெல்லாம் கேட்காதீங்க, ஸ்கிராப்பெல்லாம் நாங்களே வித்துறோன்னு ஆதவர்ஜனா சொல்கிறாருன்னு தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கம் சொல்கிறான். அப்போது முதல்ல ஸ்கிராப் பூரா யார் எடுப்பானா? திமுக ஆட்சியில் தமிழரசனுடைய மகன் அருள்நிதி, ஸ்கிராப் ஆனந்தன் 2 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சலுகை. அதுக்கு முன்பு ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் தீபக் தான் ஸ்கிராப் எடுப்பார். பல கோடி ஊழல் நடக்குதுல்ல. திமுக ஆட்சியில் செல்வ பெருந்தகை ஸ்கிராப் எடுத்தார். என்கவுண்டரு வெள்ளத்துறை போட்டாங்க, வெள்ளத்துறை மச்சா அதில் ஊழல் பண்ணார். எல்லாம் ஊழலாக தான் இருக்கு. இப்போ விஜய் வந்த பிறகு ஊழல் ஒழிச்சாச்சுன்னா அப்போ இந்த ஊழல்வாதிகள்லாம் ஒழிச்சிருக்கணுமா இல்லையா? அதே ஊழல்வாதி தானே இருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லாம் யார் பதில் சொல்லுவது?